ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஜனநாயகன் வெஸ் பகவந்த் கேசரி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு டாக்ஸ்ன்றது போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பாலையா நடிச்சிருந்த பகவந்த் கேசரி அந்த ஒரு படத்தை தான் வந்துட்டு தெலுங்கு படத்தை தமிழில் ஹெச்வினோத் அவர்கள் டப் பண்ணி தான் ஜனநாயகனாக எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ண டைமில் ஒரு மனசுக்கு ஆறுதலாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொன்னோமே. அப்படின்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டோட்டலாகவே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஒரு மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கேம்பெயின் வண்டி மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அது ஒரு அரசியல் படம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாட்டையெல்லாம் வச்சுட்டு டெஃபினட்டாக வேறு ஒரு படம் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் கொடுத்துக்கிருந்தாங்க. பட் இப்போ ரிலீஸ் ஆன தளபதி கச்சேரி, அது தளபதி கச்சேரியா இல்லை தளபதி கேசரியா அப்படின்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு படத்துலேயும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சாங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு மமிதாவோட கேரக்டரை ஸ்ரீலீலா வந்துட்டு பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க ஒரு டாலர் ஒன்று போட்டிருப்பாங்க, சேம் டாலர் இவங்களும் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 3 பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டான்ஸு, அதுவும் ஒரு படத்தோட கடைசியில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சாங்குமே படத்தோட கடைசியாக தான் வந்துட்டு இருக்க போகுது. அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ்லாம் வந்துட்டு கடைசியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ இதில் 100% இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நம்ம பசங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு பாட்டு முடியுது அப்படின்னா வந்துட்டு ரைட்டிங் அண்ட் டைரக்டிங் பை ஹெச்வினோத் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடுவாங்களே. இதில் அந்த மாதிரி எதுவுமே வந்து போடலை, ஏன்னா இது அவருடைய கதையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த படமாக கூட வந்துட்டு இந்த படம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன் அப்படின்னா அந்த படமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு பட் அதே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா அந்த படத்தில் வந்து தப்பு சொல்லலை, பட் ஆனால் அந்த சைடு அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு எப்படி அந்த ஒரு படத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும், நம்பவே முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்துட்டு படத்தில் இருக்கும். ஒரு மார்வல் படம் அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும் அந்த படமானது. ஸோ அதையும் பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸே இருக்காங்க அவங்க ஊரில். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அது பார்க்கும்போது புது விஷயமா தெரியாது, பார்க்குறது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஆனால் நம்ம சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இது பண்ண மாட்டானுங்க, அதை கலாச்சி விட்டுருவானுங்க. அதனால் வந்துட்டு அதே ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் எடுத்து அப்படியே அடிச்சோடனே பறக்கிற மாதிரி அந்த ரேஞ்சிலலாம் இல்லாமல் வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு ஃபைட் சீனை வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில படங்கள் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கில்லி போக்கிரி எல்லாம் வந்துட்டு ரீமேக் பண்ணலாம், பட் அது வந்துட்டு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும். பட் அதே மாதிரி இதையும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படமானது ஒரு பெண்களுக்கான இதை பற்றி பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு படம் தான் இந்த பகவந்த் கேசரி. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு லாஸ்ட் படத்தினால அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு பர்சனலி என்ன தோணுது அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டு படம் ஒரு மாதிரி யூனிக்காக ரொம்ப சூப்பரான ஒரு படங்களாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஹெச்வினோத் அப்படி கூட வந்து எடுத்துருந்துருக்கலாம். தளபதி அவர்கள் இதை வந்துட்டு ஏன் ரீமேக் படமாக சூஸ் பண்ணி பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற வந்து தெரில, மேபி டீசராக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கூட வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்ட ஒரு சில போஸ்டர்ஸ் கூட வந்துட்டு அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த படம் தான் அந்த படமா அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா 2 படமும் ஒன்று தானே இல்லை வேறு மாதிரி தோணுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடன் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக. டாட்டா பை பாய்.